இதெல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் யாருன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் தான். அவரோட கேப்டன்சி வந்து எந்த அளவுக்கு அவர் பவுலிங் சேஞ்சஸ் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து ரிசோர்சஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றாரு எனக்கு சுத்தமா ஒரு ஐடியாவே கிடையாது. பிரசாந்த் வீர பவுலிங் போட வைக்காததா இருக்கட்டும், அவரோட பவுலிங் சேஞ்சஸ் வந்து ரொம்ப எனக்கு அவருக்கே தெரியுதா இல்லையானே தெரியல. லைக் வந்து அப்பதான் வந்து பிளான் பண்ணி லைக் போட்டுட்டு இருப்பாரு போல. 2 பவுலர் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச்ல டக்கு டக்குன்னு மாத்துறாரா, ஒரு ப்ரீசெட்டான ஒரு பிளான். டெத் பவுலிங் வந்து ஓவர் 10 நீங்க எடுத்துட்டு வரீங்க, உங்க பெஸ்ட் பவுலர்னு வச்சுக்கலாமே டீம்ல இப்போதைக்கு. அவரு ஒரு 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம நீங்க வந்து எப்படி 3 ஹவர்ஸ்ல முடிக்கிறீங்க? ப்ராப்பர் கால்குலேஷன் இல்ல, பிளானிங் இல்லனால இந்த மாதிரி நடக்கும். சோ அது வந்து அவர் பார்க்கணும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல எதுக்கு கார்த்திக் சர்மா தூக்கி பவர் பிளேல விளையாட வச்சாங்க எனக்கு சுத்தமா தெரியல. பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்றது இப்ப முக்கிய விக்கெட் போயிட்டு இருக்கு. திரும்ப கார்த்திக் சர்மா இறக்கி விட்டு ஒரு சான்சஸ் தான் திரும்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு லைக் விக்கெட் போறதுக்கு. அந்த மாதிரி கார்த்திக் சர்மா ஃபிளாப். கார்த்திக் சர்மா கரியர்லயே பவர் பிளேல விளையாடி பவர் தெரியல. இஷ்டமான வந்து நான் சென்ஸ் தான் சொல்லலாம். அதுக்கு நீங்க வந்து பிரசாந்த் வீர ஆட வச்சிருக்கலாம். பிரசாந்த் வீர் கூட டாப்ல ஆனது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பட் ரெஸ்பான்சிபிளா பில் பண்ணுவாரு. அதுக்காக ஆட வச்சிருக்கலாம். இல்ல டூபே இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கை, ப்ரோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் என்ன சொல்றேன், அன்சுல் கம்போஜ் ஆட வைங்கன்றேன். தலைவன் அவன் நல்லா ஆடலாம், கடைசியில வந்து ஒரு ஒரு சிக்ஸர் நைட் அடிச்சான். அந்த மாதிரி அன்சுல் கம்போஸ் ஆடுறீங்க, சரி அது கூட விட்டுறேன். அன்சுல் கம்போஸ் கூட விட்டுறேன். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப எதுக்குடா கார்த்திக் சர்மா விளையாட வைக்கிறான்? வாழ்க்கையிலே விளையாடுது இல்லையா அவன் பவர் பிளேல அப்படின்ற மாதிரி அது ஒரு குழப்பங்கள். இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து உருள் பட்டேல்